பேசுங்க பேசுங்க. பிரைஸ் தி லார்ட் ப்ரோ. பிரைஸ் லார்ட். இப்போ கேக்குதுங்களா ப்ரோ? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா நான் தான் அந்த கமெண்ட் பண்ணது அந்த போஸ்ட்ல. ம் நீங்க என்னைய தான் கூப்பிட்டீங்க டிபேட்டுக்கு. சரி ப்ரோ. புரியுதா ப்ரோ? புரியுது ப்ரோ. அந்த அஹமத் சொல்லியிருக்கிறாங்களா, அவங்க தான் நிறைய டைம் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க எங்கே? அகமத் ப்ரோ அவர் தான். அவர் தானா நீங்கள்? அவர் இல்லை நான் வந்து நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலாக. அந்த அல்லாஹ் ஒருவன் கமெண்ட்டில் அந்த போஸ்ட்டில் பார்த்தோம்னா ரிப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ப்ரோ இதுக்கு டிபேட்டு கூப்பிட்டேன், இங்கே வரல, இங்கே கதறிக்கிட்டு இருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் நான். அதுக்கு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணீங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு. ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ண இல்லைன்னு சொல்லல. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நான் தான் கமெண்ட் பண்ணேன். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ ஆக்சுவலாக அந்த கமெண்ட் ரீட் பண்ணும்போது எனக்கு. அதான் ப்ரோ யாருன்னு பார்த்துருமா ப்ரோ? ஆக்சுவலாக போஸ்ட்டில் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. நான் தான் ப்ரோ டிபேட் பண்ணுவேன், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படிங்களா? இல்லை நீங்கள் அஹமத் கிட்ட கொடுங்க, அவங்க தான் பேசுறதுக்கு மெயினாக வந்தாங்க. ப்ரோ நீங்கள் என்ன தான் கூப்பிட்டீங்க ஆக்சுவலாக கமெண்ட் செக்ஷனில்? ப்ரோ நீங்கள் கூப்பிட்டதுனால வரல ப்ரோ. எனக்கு மோஸ்ட்லியாக வந்து அந்த அஹமத் சொல்லிவிட்டு அவங்க தான் குரூப்பில் பாருங்கள், அவங்க தான் கூப்பிட்டு இருந்தாங்க ப்ரோ. ஆனால் எனக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ணீங்களே ப்ரோ, வாரேன் 1 வருஷம் சொன்னோம் அது மாதிரி வரேன் அப்படின்னு. இப்போ ஃப்ரீ தானே நீங்கள்? நம்ம டிபேட் பண்ணலாம்ல அப்போ? இது ஒன் டைம் பாருங்க ப்ரோ. ப்ரோ மைண்ட் கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ நான் டிரைவ்ல இருக்கேன். நான் கூப்பிட்டேன், நீங்க ஆளே காணோம். நான் வந்து டிரைவ் போயிட்டேன், லைவ்ல தான் இருக்கேன். ஆனா என்னால பேச முடியாது. நீங்க இப்போ 1 மினிட் ஒன்று தானே கேட்டீங்க. நீங்க கமெண்ட் பண்ணி அவங்க அனுப்பியிருந்தேன் பாத்தீங்களா குரூப்ல, அது இவரு தான். ஓகேங்களா? நீங்க நீங்க அவர் மட்டும் தான் பேசுவாரு, வேற யாரும் பேச மாட்டாங்க. சரிங்களா? நீங்க போட்டிருக்க போஸ்டுக்கும் கமெண்ட்டுக்கும் அவருக்கே தெரியும். ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருந்தாரு, நான் பேசும்போது இவர் தான் சொன்னேன் ப்ரோ, நானே பேசுறேன் ப்ரோ, அவர் இது மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் பேசுறேன் ப்ரோ அப்படின்னாரு. இப்ப நான் வேற டிரைவிங் இருக்குல்ல, நானே பேசுவேன் உங்ககிட்ட. ஓகேங்களா? நீங்க ஒண்ணுமே அவர் மட்டும் தான் பேசுவாரு, நீங்க அவர்கிட்டே பேசலாம். நான் லைவ்ல தான் இருக்கிறேன், நானும் நடுவில் வந்து பேசுவேன் ப்ரோ. ஏன்னா நான் வண்டி ஓடிட்டு இருக்கேன், ஸ்டாப்ல தான் பேச முடியும் என்னால. சரிங்க ப்ரோ, என்னோட சின்ன ரெக்வெஸ்ட், கூட எங்க அண்ணன் கூட வராங்களா, ஆட் பண்ணிக்கலாம்? கூடுங்க பிரச்சனை இல்லை, கூடுங்க ப்ரோ. உங்க அண்ணன் தான் ரிஃபா கானா ப்ரோ இல்லையா? ரிஃபா கான் இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்ட் ஆனாங்க அவ்வளவுதான் ப்ரோ. நான் வந்து அந்த டிபேட் இப்போ ஒருத்தர் ரெக்வெஸ்ட் பண்றாங்களே, அப்செட் பண்ணிடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. அவர் அந்த ரிஃபா கானா அவர் எப்பயாச்சும் பாத்தீங்கன்னா கேட்டா சொல்லுங்க ப்ரோ, வரவே மாட்டேன்றாரு. அவங்க வரமாட்டாங்க ப்ரோ. மோஸ்ட்லி அவங்க வீடியோ ஜிமெட்ல எல்லாம் வரமாட்டாங்க அவங்க மோஸ்ட்லியா. ஹலோ ஹலோ யார் மச்சாரா ப்ரோ? யாரு? எனக்கு ஐடியா காட்டுங்க. ஹலோ நைனுதீன், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் பையா. பேசுற கேக்குதா? கேக்குது பையா. இருக்கீங்களா? ஒரே நாய்த்தியா யாரோட இருக்குன்னு கேக்குறாருங்க. இங்க இல்ல, அவரதுல தான் இருக்கு. மொய்தீன் ப்ரோவோட தான் நினைக்கிறேன். பிரபா ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னா ஒரு போஸ்ட் ஏதோ சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணிருங்க ப்ரோ நீங்க. ஓகே ப்ரோ. அவரோட பேஜுக்கே போறீங்க நீங்க. ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, காட் டாபிக் பற்றி தான் சொன்னீங்க, அதாவது ப்ராஃபிட் பற்றி தான் சொன்னீங்க. இது எந்த டாபிக் போகலாம் கேட்குறீங்க ப்ரோ? நான் அந்த தேவன் ஒருவரே அதான் ப்ரோ, அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கோட் பண்ணிருக்கீங்க. சரி ஓகே, வாங்க தேவன் ஒருவனிலே வாங்க, சொல்லுங்க. ப்ரோ பிரபா ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. பிரபா ப்ரோ நான் சொல்லிட்டு வா கான்செப்ட். தேவன் ஒருவரே, ஓகேவா? அப்புறம் வந்து மேசியானா யாரு? அப்புறம் வந்து பைபிள்ல இருக்கிற இயேசுவும் குரான்ல இருக்கிற ஈசாவும் ஒண்ணும், ஓகேவா? இது சரிங்களா? அப்புறம் இந்த இன்னொன்னு போட்டு இருந்தாங்க, பவுல் வந்து 3rd செஞ்சுரியில தான் பிரசங்கம் பண்ணாரு. அவரு தான் வந்து நியூ டெஸ்டாமென்ட் பவுல் டெஸ்டாமென்ட் கமெண்ட் பண்ணாரு, ஓகேங்களா?
ஓகே எனக்கு எனக்கு பேசினாரு. அது நியூ டெஸ்டாமெண்டா இல்ல பவுல் டெஸ்டாமெண்டா அதுவும் காட்டுருங்க சரிங்களா? ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சரி ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ உங்களோட கருத்து. தேவன் ஒருவனில் எடுத்துருக்கீங்க. தேவன் ஒருவரே தான் ப்ரோ. நாங்களும் அப்படி தான் ஒர்ஷிப் பண்ணுறோம். ஆக்சுவலாக அதை எதை மீன் பண்ணி போட்டிருக்கீங்க இந்த போஸ்ட் வந்து? எது ப்ரோ? யாரு பேசுறான்னு தேவன் ஒருவர் தான். இயேசு பைபிள் படி கடவுளுங்கிறது தான் முரண்பாடான விஷயம். பைபிள் எங்கேயுமே இயேசுவ கடவுளாக காட்டல. ப்ரோ ப்ரோ ஒரே நிமிஷம். நீங்க பேசும்போது மொயினுதீன் ப்ரோ மியூட் பண்ணிக்கிறீங்களா? சரி நான் மியூட் பண்ணிக்கிறேன் ப்ரோ ஒரு நிமிஷம். ஓகே. அதாவது இயேசு வந்து ப்ரோ தான் பேசுறதா? ஓகே ஓகே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ. இயேசு கிறிஸ்துவ வந்து கடவுளாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பைபிள் எங்கேயுமே காட்டல. ஓகே ஓகே சூப்பர். லூக்காவுடைய 24வது அதிகாரம் 19வது வசனம் பாத்தீங்கன்னு சொன்னா இயேசுடைய காலத்துல இயேசுவோடு இருந்தவங்க தேவனுக்கு முன்பாக அவர் ஒரு வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. யார் ப்ரோ சொன்னது? தேவனோட கூட இருந்தவங்களா? இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவங்க. தேவனோட இருந்தவங்க இல்ல, இயேசு கிறிஸ்துவோட இருந்தவங்க. இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவங்களா ப்ரோ? ஆமா, இயேசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்தவர்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா மார்க் அதிகாரம் 13 வசனம் 32ல அந்நாளையும் அந்நாளிகையிலையும் தேவன் ஒரு பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியார், பரலோகத்தில் ஒரு தூதரும் அறியாரு, குமாரனும் அறியார், எனக்கும் தெரியாங்க. சங்கீதம் அதிகாரம் 147 வசனம் 5ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம். சாரி உங்களை இன்டரப்ட். நீங்க முதல்ல ஒரு வசனம் சொன்னீங்களா, அதுக்கு முதல்ல பிரபா ப்ரோ ரெஸ்பாண்ட் பண்ணிரட்டும். லூக்கா 24 எடுத்துட்டு வந்தீங்க, அதுக்கு அவர் முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் ஒண்ணா போலாம். ப்ரோ இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லிருங்க ப்ரோ. அப்படியே எனக்கு பைபிள் இருந்தா இப்போ காட்டுறீங்க. என்ன கேக்குறீங்களா? உங்களதான் கேக்குறேன். யார் யார்கிட்ட பேசிட்டு இருக்கா, என்ன சிச்சுவேஷன் மட்டும் அப்படியே சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அது மட்டும் சொல்லிட்டு நீங்க கேளுங்க என்கிட்ட. அதாவது இங்க இந்த பேசுற சிம்பிள் வந்து எனக்கு காட்டுது இல்ல. நான் வந்து அகமது நுஸ்கி, நான் ஒரு முஸ்லீம். சரியா ப்ரோ? நீங்க முஸ்லீம் தான் ப்ரோ. நான் என்ன கேட்குறேன்னா செல்ஃப் இன்ட்ரோ அது மாதிரி எதுவும் கேட்கல நான். இந்த வேர்ஸ் காட்டினீங்களே ஜீசஸ் ஆஃப் நாசரேத் வந்து அந்த என்னது ப்ராஃபிட் தான் அப்படின்னு அப்படின்னு வந்து கூட இருக்கிறவங்களாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? அப்படின்னு சொல்றாங்க. அதான் கேட்குறேன், இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன? யார் யார்கிட்ட சொல்றா, எங்க போயிருக்காரு, அந்த மாதிரி கேட்குறேன் நான். அது வந்து இயேசுவோட கூட இருந்தவங்களா? இயேசு கிறிஸ்துவோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இறந்ததாக, அதாவது நீங்க நம்புவீங்க பைபிள் படி இறக்கலைங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. பைபிள் படி இறக்கலையா? ஆமா, பைபிள் படி அவர் இறக்கல. அதே ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே சரியா. பைபிள் படி அவர் இறக்கலைங்கிறத நிலைப்பாடு. அப்படி அவர் வந்து அந்த கல்லறையில இருந்து வெளிப்பட்டதுக்கு பிறகு சரியா மக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது நீங்க கேக்குற வந்து அடுத்த கேள்வி கேக்குறீங்க நீங்க, சரியா? சரி ஓகே கேளுங்க. இல்ல சரியா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கக்குள்ள இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க அப்பேர் ஆகிறாரு வேற ஒரு உருவத்துல. சரி. அப்பேர் ஆகிற டைம்ல இப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள நஸ்ரேனியாக இயேசுவை குறித்தவைகளே, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறைவனுக்கு முன்பாக தீர்க்கதரிசியாக இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க. ஜீசஸ் என்ன சொல்றாரு? இதுக்கு ஜீசஸ் என்ன சொல்றாரு ப்ரோ? அந்த ஃபுல் சாப்டர் போயிருங்க. அதான் இல்ல ஜீசஸ் தன்னை கடவுள் இல்லைன்னு சொன்னதும் இருக்கு ப்ரோ. அதுக்கு நாங்க காட்டுவோம். ப்ரோ ஒரு நிமிஷம், முதல்ல ஒண்ணா போவோம். சூப்பர் ப்ரோ 25 போயிருங்களே. நீங்க படிங்க ப்ரோ. பிரபா ப்ரோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க அவருக்கு. ஒரு நிமிஷம் ப்ரோ. 25 he said to them how foolish you are. தமிழ்ல பேசுங்க. என்ன ப்ரோ? தமிழ்ல பேசுங்க. ப்ரோ சரி, இதை நீங்க தமிழ்ல கூட போட்டுருங்க. லூக்கா இல்ல நாங்க நான் வந்து முழு பைபிளையும் படித்து தான் இருக்கேன். நீங்க சொல்ற சப்ஜெக்ட் தமிழ்ல சொல்லுவீங்க. ஃபுல் பைபிள் படிச்சிட்டீங்களா? படிச்சுட்டு ஜீசஸ் வந்து பைபிளே சாகல? ஆமா சாகல. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அப்பொழுது யாரை பார்த்து ப்ரோ சொல்றாரு? அவர்கள் என்ன அங்க பேசி கொண்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட பேர் அந்த வசனத்துல வரும். இப்ப யார் பேசுறாங்க? யார் பேசுறா? இப்ப யார் பேசுறா? நாங்க அதாவது அங்க பேசி கொண்டு இருந்தார்கள் இயேசுடைய சீடர்கள். அதாவது இயேசுடைய 12 சீடர்கள் பிரதான சீடர்கள். அது போக நிறைய சீடர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்கதான். இப்போ நான் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னீங்களா, அந்த 2 பேர் சொன்னாங்கன்னு சொல்றீங்களா?
சொன்னதுக்கு அப்புறம் இப்ப யார் அந்த 25வது வசனத்துல யார் பேசுறான்னு கேக்குறேன். நீங்களே சொல்லுங்களேன் யார் பேசுறாங்க. ப்ரோ அப்பொழுது அவர் அவர்களை நோக்கினா யார் ப்ரோ சொல்றாரு? யார் ப்ரோ அந்த அவர்? நீங்க பைபிள் ஃபுல்லா நீங்க படிச்சிருக்கீங்க ப்ரோ. நீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன விளக்கப்படுத்தணும்? பரிசுத்தாவி ஹெல்ப் பண்ண முடியல உங்களுக்கு. சரி ஓகே ப்ரோ, நான் சொல்றேன் ப்ரோ. பரிசுத்தாவி ஹெல்ப் பண்ணல சொல்லுங்க. ஆமா ப்ரோ. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களை யார சொல்றாரு? மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். என்ன ப்ரோ சொல்லியிருக்காரு? சரி, என்ன சொல்லிருக்காரு? கடவுள் என்ன சொல்லிருக்காங்க ப்ரோ? அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? என்னைய ப்ராஃபட்னு கூப்பிட்டா டேய் முட்டா பையலே அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு சொல்றாரு அவரு. அது அவர் அதுக்கு சொல்லல. ப்ராஃபட் கூப்பிடுறது முட்டா பையன் சொல்லல. ஏன்னா அவரே தானே ப்ராஃபட் நான் சொல்லியிருக்காரு. ஐயோ சரி ஓகே ப்ரோ. சரியா? அவர் இங்க பாருங்க, அவரே தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்காரு. பைபிள்ல வசனம் இருக்குல்ல, ஒரு தீர்க்கதரிசியானவன் தனது இல்ல அப்ப 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 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு கேள்வி கேட்கும் முடியல. அதான் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேனே ப்ரோ. அப்படி சொன்னதை என்ன சொல்லியிருக்காரு அவரு? இப்ப நீங்க காட்டுனீங்களா ஒரு வசனம்? எத்தனாவது ஆக்சுவலா எந்த வர்ஸ் ப்ரோ அவர் காட்டினாரு? 19 காட்டினாரா? 19 காமிச்சாரு. 19ல காட்டினாரு. அப்படி பேசினவனா 25ல பார்த்தோம்னா ஜீசஸ் அவங்கள பார்த்து என்ன ப்ரோ சொல்லியிருக்காரு? அந்த இடத்த தீர்க்கதரிசின்னு சொன்னியே, அது பிள்ளை இடம்ன்றது இல்ல. ஏனென்றா நீங்க இல்லங்க சொல்றேன், நான் சொல்றேன் விளக்கம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீச் பண்றேன் பைபிள், ஓகேவா? என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னை பல இடங்கள்ல தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ பல இடத்துல விட்டுருங்க. நீங்க இப்ப கோட் பண்ணீங்க. இருங்க. அதாவது தன்னை சொல்றது ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல கோட் பண்ணத நான் சொல்றேன். அரகன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்றேன். நான் கம்ப்ளீட் பண்றேன் இல்லையா? ப்ரோ அப்ப நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டு விடுங்க. நான் தான் ஃபினிஷ் பண்ணிட்டேனே. அப்படி சொன்னவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டேனே நான் 25வது வசனத்துல. அப்ப என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க. ஓ இதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் கொடுக்குறீங்களா இப்ப நீங்க? ஓ ஆமா. சரி 25ல இருந்து சொல்லுங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் கொடுங்க நீங்க. 25க்கு முதல் 19ல இருந்து 19ல இருந்து படிப்போமே. சரியா? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அவர் எவைகள் என்றார். நல்லா பாத்துக்கணும். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தாரு. அப்ப இங்க கிளியர் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவர் தன்னை கடவுளை வெளிப்படுத்தல. நீங்க சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நாங்க என்ன சொல்றோம்? இது யாரு சொல்றா? அது மட்டும் சொல்லுங்க. இருங்க. பரிசுத்த ஆவி உடையவர்கள் நீடித்த பொறுமையுடன் இருப்பார்களாம். உங்களுக்குள்ள இருக்குல்ல, அப்ப நீடிய பொறுமை கேட்கல நாங்க. இல்ல பரிசுத்தாவியுடைய கனிகள் நீடிய பொறுமை. அத முடிக்க மாட்டீங்க ப்ரோ. ப்ரோ அகமது ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ மைனிங் ப்ரோ. இப்ப எதுக்கு மியூட் பண்றீங்க ப்ரோ? ஒரு நிமிஷம் மைனிங் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க நல்லா கிளியரா பாக்குறீங்களா ப்ரோ? உங்களுக்கு புரியுதா? அது பாத்துட்டு தான் ப்ரோ இருக்கிறேன். ஒருத்தரா பேசினா கரெக்டா இருக்கும் பாக்குறேன். சரி ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க, நல்லா பாருங்க. அந்த வரிசையை நீங்க நீங்க வந்து செரி பிக்கிங் மாதிரி அந்த ஒரு வேர்ஸ் எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட் வேர்ஸையும் படிங்கன்னா அவங்க சொல்றாங்க. அந்த நெக்ஸ்ட் வேர்ஸ்ல தான் நல்லா பாருங்க. படிங்க ஃபுல்லா படிங்க. படிங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, படிங்க ப்ரோ. ஃபுல்லா படிக்க போறோம். ஓகே படிங்க ப்ரோ. அதாவது அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் யாரு? மேலே பேசிட்டு இருந்த நபர்கள். அவர்கள் யாருங்கிறத வந்து பாத்தீங்கன்னா மேல படிச்சு பார்த்தா அவர் ஃபுல் அதிகாரத்தையும் படிக்க. சரியா? அவர்களோட பேர் வரும். 19ல இருந்து படிங்க போதும். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நஸ்ரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள இறைத்தூதராக இருந்தார். அதாவது தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை நிலத்துக்கு போய்
அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். சரி. அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறை நிலத்துக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை இயேசு அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. யாரை பார்த்து சொல்றாரு? அதை சொன்னவர்களை பார்த்துதான். ஏன் சொல்றாரு? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல அவர் எதை பத்தி பேசுறாருன்னா, அவர் பாடுபடவும் 3ஆம் நாள் வாரத்தை பத்தி பேசுறாரு. அப்படி பேசுறாரு. நீங்க சொல்றது லெட் மீ கம். அவரு தன்னை தீர்க்கதரிசியாக சொன்னத பிழை என்று அவர் அந்த சொல்லல. சரியா? அது பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் எதை அவங்க நம்பாம இருக்காங்க அப்படின்னு சொன்ன, எதை அவங்க நம்பல, அவங்கள சிலர் என்ன சொல்றாங்க, அவர்கள் இந்த மாதிரி சொன்னாங்க சொல்றாரு. தவிர தீர்க்கதரிசி என்று சொன்னது பிள்ளை என்று அவர் சொல்லல. ஏனென்றா இயேசு கிறிஸ்து தன்னை தீர்க்கதரிசி என்று சொன்ன பல வசனங்களை என்னால காட்ட முடியும். ப்ரோ அடுத்து 25க்கு மேல படிங்க ப்ரோ. படிச்சிருங்க ப்ரோ. நான் உங்களுக்கு இது பண்ணல உங்களுக்கு ஃபுல்லா படிச்சிருங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இவங்க ப்ராஃபட்னு தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம ஜீசஸ் அதுக்கப்புறம் இவங்க கூட என்ன செய்யறாரு, அதனால இவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்றத பாப்போம். ஓகேவா? கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் நமது மகிமையின் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி, அப்ப இங்க பாடுபாட பத்தி தான் அவர் பேசுறாரு. மோசே முதலிய சகல தீர்க்க தரிசனம் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாம் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஒரு நிமிஷம் ப்ரோ. 27 என்ன ப்ரோ சொல்லியிருக்கு? மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின எல்லா எழுதினாலையும் அந்த ஸ்கிரிப்சர்ஸ்லயும் யாரை பத்தி சொல்லியிருக்கு? அதாவது மெசியாவுக்கு கஷ்டங்கள் வரும், அவர் பாதுகாக்கப்படுவார்னு இருக்கு. பாதுகாக்கப்படுவார்னா? ஆமா. ஓ சூப்பர் சூப்பர். மேசியா கஷ்டப்படுவாரு. ஓகே. அடுத்து பாதுகாக்கப்படுவார்னு இருக்கு. ஓகே. இல்ல அதுக்கு வசனங்களை காட்ட முடியும். சரியா? நீங்க காட்டுங்க ப்ரோ. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். சரி. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை அவர்களுக்கு கொடுத்து, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர் மறைந்து போறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை தீர்க்கதரிசிக்கு. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்கள் நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லை என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமானுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் கர்த்தர் யாரு? இங்க பாத்தீங்கன்னா கர்த்தருங்கிறத மூல மொழியில லோர்டுன்னு தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தலைவர்களுக்கு பயன்படும். இல்லையா ப்ரோ? இல்ல என்னால காட்ட முடியும். ஓல்ட் டெஸ்டமென்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஹீப்ரூல தி லார்ட் யுவர் காட்க்கு கிரியோஸ் ஓ தியோஸ்ன்னு இருக்கும். கிரீக் செப்டுஜெயின்ட்ல இல்லைங்க. அங்க சாமுவேல் பாத்தீங்கன்னா கிரியோஸ் என்று அழைக்கப்பட்டிருக்காரு. அதாவது லோர்ட் என்று அழைக்கப்பட்டிருக்காரு. பைபிள்ல நியூஸ் டெஸ்டமென்ட்ல கூட பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரோ நியூஸ் டெஸ்டமென்ட்லயுமே நான் சொல்றேன். அதாவது 1 கொரிந்தியர் அதிகாரம் 8 வசனம் 4-5 பாத்தீங்கன்னா பவுல் தெளிவா சொல்வார், அநேக நபர்கள் நம்மிடம் லோர்ட் என்று அழைக்கப்பட்டுள்ளார்கள். சரிதானே? பவுல் தெளிவா சொல்லுவார், இந்த உலகத்தின் அதிபதியானவன் இங்க வாரான் என்று சொல்ற இடத்த அந்த இடத்தை லோர்ட் யூஸ் பண்ணிப்பாரு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா லோர்டுங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப குரியோஸ்ங்கிற வேர்டு பாத்தீங்கன்னா ஒருபோதும் கடவுளுக்கு யூஸ் பண்ற வேர்டு கிடையாது. அது பொதுமக்களுக்கும் தலைவர்களுக்கும் பயன்படும். சரியா? பயன்படுற வார்த்தை கடவுளுக்கு பயன்படுற வார்த்தை பாத்தீங்கன்னா தெயோஸ்ங்கிற வார்த்தை பயன்படும். பட் அந்த தெயோஸ்ங்கிற வார்த்தையும் பாத்தீங்கன்னா பைபிள் லாங்குவேஜ் அடிப்படையில இறை தூதர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு.
சரியா? உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தெயோஸ்ங்கிறது ஹிப்ரூல எலோஹிம்ங்கிற வார்த்தைக்கு பயன்படும். இந்த எலோஹிம்ங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸோடஸ், அதாவது யாத்திராகமம் அதிகாரம் 7:1 மோசே தேவன் என்று அழைக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த வார்த்தைகளை வச்செல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் கடவுள் இல்லை என்ன புரிய முடியாது. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. கரெக்ட் தான் ப்ரோ. நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க அந்த அதிகாரத்தை வாசிங்க ப்ரோ நீங்க. ஓகே. கர்த்தர் மெய்யாகவே, ஏன்னா இந்த இடத்துல வந்து கர்த்தர் இருக்குல்ல, ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா லோட் என்று இருக்கு. ஓகே ப்ரோ, அது மெய்யாகவே ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ கேக்குதா? பிரபா ப்ரோ, இவரு இப்போ லார்டுன்றது வந்து அநேக பேருக்கு சொல்லிருக்குன்னு சொல்றாருல, கரெக்டா? இவரு எல்லாருக்கும் இருங்க எல்லாத்துக்கும் சொல்லிருக்காரு, கரெக்ட் தானே? இப்போ சங்கீதம் 110ல போனோம்னா அங்க வந்து மோசே வந்து நம்ம தாவீது இருக்காருல்ல, தாவீது சொல்லுவாரு கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கினுவாரு. கர்த்தர் இருக்கிறாரு, அப்போ கர்த்தர் இருக்கும்போது அந்த ஆண்டவர் யாருன்னு சொல்ல முடியுமா? அவர் ஆண்டவர்னு சொல்றாரு, கரெக்டா? அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நீ உமது சத்துருக்களை பாதமடி போடுவதற்கு என்ன வலது பாரிசில் உட்காரும்ன்றாரு. அதாவது வலது பாரிசில் யார் உட்காந்துருக்கா? ஜீசஸ் சொல்றாரு சன் ஆஃப் மேன் பக்கத்துல வல்லமையோட பக்கத்துல உட்காந்து பாத்திருப்பீங்கன்னு பாப்பீங்க. யாரு? தேவனுடைய வலது பாரத்தில் உட்கார்ந்து இருக்கும் சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன். ஓகேவா? அப்போ இங்க தாவீது என்ன பாயிண்ட் அவுட் பண்றாரு? உம்மது வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிற இந்த ஆண்டவரை நோக்கி, உம்மது கர்த்தரையும் வலது பாசத்தில் உட்காருக்கும் ஆண்டவர். இப்போ ஆண்டவர்னா நம்ம பூமியில சொல்ற ஆண்டவர், மனுஷனுக்கு சொல்ற ஆண்டவர் நிறைய வேர்டு இருக்கு. ஓகேவா? அது 2 வேர்டும் இருக்குது. சரியா? இப்போ அவர் எந்த ஆண்டவரை சொல்றாரு? வானத்தில் பரலோகத்தில் ஆண்டவரை சொல்றாரு தாவீது. யார? கர்த்தர் கூட வலது பாசத்தில் உட்கார்ந்துக்கிற ஆண்டவரை சொல்றாரு. இப்போ அந்த ஆண்டவர் அப்போ யாரு? நீங்க சொல்லுங்க. இப்போ கர்த்தரோட பக்கத்துல வலது பாசத்துல உட்காந்துக்கிற ஆண்டவர் அவர் யாருன்ற. இப்போ தாவீது யார சொல்றாரு? இப்ப ஜீசஸ் பிறகல, கரெக்டா? தாவீது வந்து ஜீசஸ் முன்னாடி இருக்கிறாரு. இப்போ அந்த ஆண்டவர் சொல்றாருல, வலது பாசத்துல ஒரு ஆண்டவர் உட்காந்துக்கிறாருல, கரெக்டா? இப்போ ஹெவன்ல வந்து ஏஞ்சல்ஸ், அப்புறம் வந்து காட் இருக்கிறாரு. இப்போ ஹெவன்ல வந்து காட் ஏஞ்சல்ஸ் தவிர அவங்க ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர் யார் அவரு? சரி, அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தட்டுமா? ப்ரோ இல்ல அந்த விளக்கப்புறம் கொடுங்க, நீங்க அப்படியே அதுக்கு விளக்கத்தை தாரனே, அவர் தவறா புரிஞ்சிருக்காரு. அதாவது ஒரு காட்சி காட்டப்படுதுண்டா அது பாஸ்ட் டென்ஸா பாக்குறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல சிம்மாசனத்தில் ஒருவர் உட்கார்ந்து இருப்பாரு. ப்ரோ உங்களுக்கு ரெவலேஷன்ல ஃபுல்லா தெரியுமா ப்ரோ? இல்ல இருங்க சொல்றது கேளுங்க. கேக்குறேன், நான் சும்மா கேக்குறேன். அதெல்லாம் கான்டெக்ஸ்ட்ல எல்லாம் தெரியுமா? அதையும் படிச்சிருக்கீங்க. இப்ப ரெவலேஷனை பொறுத்த வகையில ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும், அதே சமயத்துல ஆட்டுக்குட்டியானவர் வந்து முத்திரைகளை திறக்கிற மாதிரி எல்லாம் வசனங்கள் இருக்கும். இது வந்து நடந்து முடிஞ்ச வசனம் இல்ல, நடக்க போற வசனம். ஒரே ஒரு டவுட். அது என்ன ஜேனர் ப்ரோ? அது எழுதப்பட்டது ப்ராஃபஸியா இல்ல? ப்ராஃபஸி மாதிரி கேட்கல, என்ன ஜேனர்ல எழுதப்பட்டது அது? ஏன்னா சிலது ஹிஸ்டாரிக்கலா இருக்கும், சிலது போயமா இருக்கும், சிலது சாங்ஸா இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கும்போது அது எந்த மாதிரியான ஒரு லிட்ரேச்சர்ல எழுதப்பட்டது? அது வந்து ப்ராஃபஸி. ப்ராஃபஸி கேட்கல ப்ரோ, எந்த ஜேனர்ல எழுதப்பட்டதுன்னு கேக்குறேன். அதாங்க எதிர்காலத்துல நடக்கக்கூடியது எழுதப்பட்டிருக்கு ப்ரோ. நான் அந்த புத்தகத்தை கேக்குறீங்களா? எந்த புத்தகத்தை கேக்குறீங்களா? சரியா? இருங்க, ரைட். இப்ப அதனால அதாங்க இருங்க. இப்ப என்ன சொல்ல வர விஷயம் மிஸ் ஆகுது. அந்த சங்கீதம் 110 ஒன்று இருக்குல்ல, அத கிறிஸ்தவ உலகமே தவறா புரிஞ்சிருக்காங்க. இல்லைங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிப்ரூல இருங்க சொல்றேன். இருங்கி ஒரு நிமிஷம் இருக்கியும் ப்ரோ, அவர் தப்பா சொல்லுவாரு. இப்ப நான் முகமது ஒரு பீடோஃபைல்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தா உங்களால விட முடியுமா? நடுவுல வந்து தடுப்பீங்களா? அந்த மாதிரி தான். பைபிள் படி பீடோஃபைல் தப்பு இல்லையே. எங்க இருக்கு தப்புன்னு சொல்லி? பைபிள் படி பீடோஃபைல் தப்பு இல்லையா? ஆமா, எங்க இருக்கு? எங்க இருக்கியா? அப்ப பைபிள் நீங்க என்ன படிச்சீங்க? இல்ல இருங்க. பைபிள்ல இத்தனை வயசுக்கு மேலதான் கல்யாணம் முடிக்கணும் சட்டம் இருக்கா? அது தனக்கே சொந்த அறிவு இருக்குன்னு ரோமர் 14ல இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அறிவு இருக்கு. உங்க செயின்ட் அகஸ்டின் ஹிப்போ வந்து 10 வயசு பொண்ண கல்யாணம் முடிச்சாரு, அது என்னது? செயின்ட் அகஸ்டின் ஹிப்போ 10 வயசு பொண்ண கல்யாணம் முடிச்சாரா? ஓ. கிங் ரிச்சர்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா 6 வயசு இசபெல்லா கல்யாணம் முடிச்சாரு. கிங் ரிச்சர்ட் 2, செயின்ட் அகஸ்டின், இவங்க எல்லாம் தான் வந்து எங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஹோலி ஸ்பிரிட் உள்ளவங்க. ஹோலி ஸ்பிரிட் உள்ளவங்க அப்படி கிடையாது. ஒரு நிமிஷம் சொல்றேன். ஹோலி ஸ்பிரிட் உள்ளவங்க இல்ல சொல்லுங்க. செயின்ட் அகஸ்டின் இப்போ கத்தோலிக்க திருச்சபையுடைய புனிதர். ஒரு நிமிஷம் பொறுங்க. 12 வயசு பொண்ணு 15 வயசு பையன் கல்யாணம் பண்ணலாம்.
6 வயசு பொண்ணு 54 வயசு பையன் கல்யாணம் பண்றதுதான் தப்பு. பைபிள் படி உங்களுக்கு பண்ணலாம். புரியுதா? அறியுமா பைபிள் படி அறியாதா? தப்பு இல்ல. பைபிள் படி தப்பு இல்ல. பைபிள் படி தப்பு இல்லையா? ஆமா, எந்த வசனம் படி தப்பு? ரோமர் 14. எனக்கு ஒரு உங்க எல்லாருக்கும் லைஃப் டைம் சேலஞ்ச். உங்க எல்லாருக்கும் லைஃப் டைம் சேலஞ்ச். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு திருமணத்தை பைபிள் ஒரு வசனப்படி தப்பு காட்டுது. பைபிள்ல நாம ஒரு பொது இடத்துல போய் கழிக்க கூடாதுன்னு கூட தான் ஒரு வசனம் இல்ல. அதுக்காக அதை பண்ணலாம்னு அர்த்தமா? பண்ணலாமா? அந்த அளவுக்கு தான் பைபிள் புரிய வைத்திருக்கு அவங்களுக்கு. உங்களுக்கு நீங்க செரிஃபிலை எதுல இருந்து பாக்குறீங்க? பைபிள்ல இருந்தா உங்களோட சுய புத்தியில இருந்தா? ஓகே ஓகே பிரதர், நான் பேசுறேன். இல்ல செரிஃபிலை எப்படி பாக்குறீங்க? நீங்க அந்த மாதிரி பேச, நாங்க அந்த மாதிரி பேச வேண்டியது ஸ்கிரீன் டோன் வருது, பார்க்கலாம் வாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? பைபிள்ல கடவுளே வந்து பைபிள்ல கடவுளே வந்து குழந்தைகளோட உறவுகளை பெர்மிட் பண்ணிக்க தெரியுமா உங்களுக்கு? லெட் மீ எக்ஸ்பிளைன். தப்பா கான்டெக்ஸ்ட் சொல்லி அவர் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு இல்ல நீங்க எது பேச விடுங்க, எதுவா இருந்தாலும் பேச. நீங்க அமைதியா ஸ்கிரீன்ல சொல்லுங்க ப்ரோ. நீங்க என்னங்க மியூட் பண்ணி என்னங்க இது? நீங்க தப்பா சொல்றீங்க, உடனே கேட்டிருக்க முடியுமா? அது நீங்க டைம் வச்சு பேசுவோமா? என்ன டைம் வச்சு பேசுறது? 5 நிமிஷம் கத்தாதீங்க. யாரும் பேச வேண்டாம். ஒரே நிமிஷம். இப்ப அகமது பிரதர் வந்து ஒரு கிளைம் வச்சாரு. என்ன வச்சாரு? செயின்ட் அகஸ்டின் வந்துட்டு பைபிள் படி 10 பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணாருன்னாரு. இல்ல அப்படி சொல்லல. அப்படி சொல்லலையா? அப்படி நீங்க தான் பிரதர் சொன்னீங்க 10 வயசு கல்யாணம் பண்ணாருன்னு. 10 வயசு பொண்ணை கல்யாணம் முடிச்சாரு சொல்றீங்க? நீங்க தான ப்ரோ சொன்னீங்க. செயின்ட் அகஸ்டின் சொன்னீங்க. 10 பொண்ணை கல்யாணம் முடிச்சேன்னு சொல்றீங்க? 10 பொண்ணு இல்ல, 10 வயசுல. 10 வயசு பிரதர், இங்க பாருங்க. 10 வயசுல கல்யாணம் இல்ல. இத நான் வந்து கத்தோலிக்கர்கள்ட்டே பேசிருக்கேன். நான் உங்களை அக்செப்ட் பண்ண விஷயம் இது. எது 10 வயசு அக்செப்ட் பண்ணத கேட்காதீங்க. இப்ப நாங்க காட்டுறத பாருங்க நீங்க. சரி இருங்க. இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்குடைய சட்டம் என்ன? 14 வயசு பொண்ணை கல்யாணம் முடிக்கலாம் தெரியுமா? ஒரே நிமிஷம். 14 வயசு பொண்ணை கல்யாணம் முடிக்கலாம். பையனுக்கு எத்தனை வயசு இருக்கணும்? பையனுக்கு எத்தனை வயசு? 16க்கு மேல இருந்தா சரி. அங்க புரியுதா? 14 வயசு பொண்ணு 14 வயசு பையன் 16க்கு மேல இருந்தா சரி. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. 14 வயசு பொண்ணுண்டா அது பீடோஃபைல் இல்லையா? 16 வயசு பையன் வந்து பாத்தீங்கன்னா 14 வயசு பொண்ணோட செக் பண்ணலாமாடா? ஏன் 40 வயசால செக் பண்ண கூடாது? இல்ல 54 வயசு 6 வயசோட பண்ணலாம். பைபிள் படி பண்ணலாம். பைபிள் படி தப்பு இல்லையே. ஒரு வசனத்தை காட்டுங்க. புரியுதா? பைபிள் படி. ஒரே ஒரு நிமிஷம். உங்க பேர் என்ன சொல்லுங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, எந்த மாவட்டம் சொல்லுங்க. முதல்ல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்துரும். ஏன்னா டியூஷன் ஏதாவது சின்ன பொண்ணுங்க போனா கூட எனக்கு பயமா இருக்கு.